இவருக்கு நீங்கள் எப்படி பதவி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. யார் எழுப்புறான்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் எழுப்புறாரு. அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து விட்டு திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க பாரு, எப்படி அவருக்கு என்ன தெரியும், நீ எப்படி வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் மறுபரிசீலனை செய்ய சொல்லி விஜய் கிட்ட அவர் கேட்டிருக்காராம். இது எப்படி மிஸ்டர் விஷால் உங்களுக்கு என்ன வேலை இதெல்லாம்? நான் கேட்குறேன், விஜய்க்கு நீங்கள் பாராட்டு தெரிவிச்சிங்க, விஜய் வந்து முதலமைச்சரானார், முன்னாடி எதனா அரசியல் கிரசியல் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா விஜய்க்கு? இல்லைல்ல. அப்புறம் ஏன் இவரை மட்டும் ஏன் நோண்டுறீங்க? நீங்கள் என்ன ரீசனுக்காக நோண்டுறீங்க உங்கள் விஷால் ரெட்டி? உங்கள் மனநல எனக்கு புரியுது. இதே போல் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவரை சாதி ரீதியாக போடுறாங்க. எதுக்கு இவருக்கெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சராக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்கான். மிஸ்டர் ராஜ்மோகன் மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக பிரச்சனைலாம் இருக்கலாம், அரசியல் ரீதியாக சரி பேசியிருப்போம், நாங்கள் வீடியோவில் பேசியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவரை தாக்குதல் நடத்துனீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். ராஜ்மோகன் மேலே பார்த்தீங்கன்னா சரி, அவருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க, அவர் எஜுகேஷனில் வந்து ரொம்ப பூரா இருந்திருக்காரு, அது எப்படி வந்து சாய்ராம் காலேஜில் போடாமல் விட்டார், அஃபிடேவிட்லாம் இருக்குது. இந்த அஃபிடேவிட்லாம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது. இது விஷயமா வந்து நீங்கள் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் வந்து ஏன் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நியாயம் இருக்குது. ஆனால் அவரை சாதி ரீதியாக வந்து இவனுக்குலாம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா இது நாங்கள் சும்மா விடப்போ நாங்கள் எதிர்த்து கேட்போம். இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். மிஸ்டர் ராஜ்மோகன் அதான் ஒன்றும் இல்லை, வெங்கட்ராமனுக்கு கொடுத்ததை விட உங்களுக்கு கொடுத்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா போன கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரோ தயவுசெய்து அதே மாதிரி வந்து அவர் பண்ணது ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து கல்வித்துறை, அதை பார்த்து நம்ம தமிழ்நாடு கல்வித்துறை பார்த்தீங்கன்னா மிக சிறந்த அளவில் இருக்குது. அதே போல் நீங்களும் கொண்டு வரணுன்றதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம்.